Good morning and welcome to Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்த டாக்டர் நம்ம டாக்டர் ஆன் கால் ஷோக்கு வந்து அந்த துறையை சார்ந்த கேள்விகளுக்காக நம்மளுடைய நேயர்களுக்காக நேரலையில் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜலட்சுமி ஃப்ரம் டாக்டர் நவீன் பாலாஜி எர்போ கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக ஃபீமேல் ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல அவங்க ரொம்ப கான்ஷியஸ் ஆகிற விஷயம் ஸ்கின் அண்ட் ஏர். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு மென்சுரல் சைக்கிளில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஏர் ஃபால் தான் அதிகமாக இருக்கும். எல்லா பெண்களும் பார்த்து பயப்படுற விஷயம்னா இன்னும் இது இவ்வளோ ஏர் ஃபால் ஆகுது, நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஏர் ஃபாலுக்கும் ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைப்பாங்க. எது உண்மை? கண்டிப்பாக. ஏன்னா ஃபீமேலோட ஹெல்த் இஷ்யூக்கும் ஹேர் ஃபாலுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது இதை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, லேடிஸ்க்கு யூஸ்வலாக வரதை டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ். ஏன்னா ரொம்ப ரேராக தான் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலபீஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மேல் ஹார்மோன் ஃபீமேலுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி அதனால ஹேர் ஃபால் வரும். ஸோ அவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த இடத்துல மேலே க்ரௌன் ஏரியாவில் தான் ஹேர் ஃபால் இருக்கும். பட் ஆனால் டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ் அந்த கண்டிஷன் தான் லேடிஸ்க்கு பரவலாக காணப்படுறது. ஸோ இதில் எப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் லாஸ் இருக்கும். பட் ஆனால் அலோபீஷியா ஏரியேட்டா கிடையாது. அலோபீஷியா ஏரியேட்டானா புழுவெட்டு ரவுண்டாக இருக்கும். அந்த இது கிடையாது, டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்திய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அனீமியா அப்படிங்கிற கண்டிஷன், அனிமிக் கண்டிஷன் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம என்னென்னா பெண்களுக்கு இன்னும் எவ்வளோதான் நம்ம முன்னேற்றங்கள் இருந்தாலும் பெண்களோட ஊட்டச்சத்தில் பார்த்திங்கன்னா அனிமிக் அப்படிங்கிற, அதாவது அயச்சத்து சேர்ந்த உணவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ஃபேமிலிக்கு ஃபீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்ஸால் அவங்களோட ஓன் ஹெல்த்தை அவங்க பார்த்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி இன்று படிப்பு அந்த மாதிரி இது பண்ணுறப்ப கண்டிப்பாக ரொம்ப லேட் நைட் அந்த மாதிரி முழிக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் நம்ம ஸ்டடீஸ்க்காக கொஞ்சம் டென்ஷன் ஆக வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிசிஓடி கண்டிஷன், மாதம் பீரியட்ஸ் ஆகிறது, அந்த ஓவுலேஷன் சரியாக வராதப்போ என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அவங்க உடம்புல ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனட்டிக் அலபீஷியா, அந்த ஃபீமேல் ஹார்மோன் இதாகிறனால மேல்குரிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப அவங்களுக்கு ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இப்படி பீரியட்ஸ் தள்ளி திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு பிளட் லாஸ் ஏற்பட்டு அனீமியாங்கிற மாதிரி கண்டிஷன் வரும். ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு ஹேர் லாஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் முடியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த போதிய ஊட்டச்சத்து இல்லாதனால ஹேரில் ஸ்பிளிட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஏற்படும். இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபெரிட்டின் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் குறையிற அளவுக்கு கூட பெண்கள் இன்றைக்கு முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் பெண்களுக்கு அலோபீஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரவுண்டாக புழுவெட்டு மாதிரி வரும். இன்னும் அவங்க அதை சரியாக பார்த்து ட்ரீட் பண்ணாமல் சும்மா ஆயில்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்ன செய்யும்னா ரொம்ப தலையில் மட்டும் இதாகி அதுக்கப்புறம் பூர்வம் உடலில் மற்ற இடங்களையும் சருமம் கொட்ட ஆரம்பித்து அலோபீஷியா டோட்டாலிஸ் யூனிவர்சாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்மளோட கிட்னிஸ், அதே மாதிரி லிவர், இதெல்லாம் என்னென்னா யூட்ரஸ், இது மூணோட எனர்ஜி லெவல், ஸ்ட்ரென்த், அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஹார்மோன் இதெல்லாம் நார்மலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஹேருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்னோஸ்டிக் டூல் தான். அதாவது சித்தர்கள் எண் வகை தேர்வுகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாடல்லேனும் பரவாயில்ல, அதுலேயும் அது ஒரு டயக்னோஸ்டிக். நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை பிரதிபலிக்கிறது தான் முடி. ஸோ முடியை ஒரு அழகு சாதன பொருளாக, அழகுக்காக இது பண்ணாமல் நம்ம உடலில் இருக்க என்ன ஒரு குறைகள், எந்த ஒரு ஆர்கன் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேர். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். உள்ள உணவுகள் ஊட்டச்சத்தான உணவுகள் எடுத்தால் போதும். இன்றைய பொல்யூஷன் இதில் வெளியில் போகிறப்ப ஸ்கார்ஃப் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் பார்த்திங்கன்னா ஹேர் கிட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஹேர் கிட்டும் எப்படின்னா பார்த்திங்கன்னா வெறும் ஆயில் டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ள இன்டர்னலாகவும் எடுக்கிற மாதிரி. அதாவது சப்போஸ் நம்ம அனிமிக்காக இருந்தோன்னா அந்த அனிமிக்காக இருக்கிறத பூஸ்டப் பண்ணுற மாதிரியும், அதே நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் நிறையா இருக்கனால தான் நம்ம உடலில் வியாதிகள் இருக்குது, அந்த டாக்ஸின்ஸை நீக்கிற மாதிரியும் அந்த கிட் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹேர் கிட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களோட பாடியோட கண்டிஷன்ஸும் நார்மலாகும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ முடி உதிர்தல் ஒரு காஸ்மெட்டிக் ரீஜன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். டாக்டர் ஆன் கால்.
முடி உதிர்தல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு சில பேர் அதை அலட்சியமாக விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம எடுக்கிற டேப்லெட்ஸ்னால முடி அதிகமாக வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில லேடிஸ் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகும்போது முடி ரொம்ப செழுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி குழந்தை பிறந்துட்ட பிறகு முடி உதிர்தல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு நம்ம உடம்புல இருக்க நிறைய சில டெப்ரிஸ் தேவையில்லாத அழுக்குகள் போகுது. அப்போ வந்து என்னென்னா உடம்புல கண்டிப்பாக ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மில்க் செக்ரீஷனுக்காக ப்ரொலாக்டின் அந்த மாதிரி லாக்டோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்ரீட் ஆகிறப்ப உடம்புல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா ஒரு டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்சஸ் நடக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அதாவது ஹேர் வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. அது ஃபர்ஸ்ட் வந்து ஆனோஜன் ஃபேஸ்னுவாங்க, அடுத்து மெட்டா ஃபேஸ்னுவாங்க, டெலஜன் ஃபேஸ் உதிர்தல் ஃபேஸ் அப்படிங்குவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நம்ம குழந்தை அந்த கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஆனோஜன்லேருந்து டெலஜன் ஃபேஸ்க்கு வந்து இருந்திருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து குழந்தைக்கு தேவை. அந்த இடத்துல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறனால எல்லா ஹேர்ஸும் வந்து அந்த ஆனோஜன்லேருந்து டெலஜன் ஃபேஸ்க்கு வரும். ஸோ இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த டெலஜனில் இருக்க ஃபேஸில் இருக்க ஹேர்ஸ் தான் கீழே விழுகுமே தவிர அந்த குழந்தை பிறந்த பிறகு அதனால தான் முடி உதிர்தல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ வந்து அவங்களுக்கு சத்து இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவங்க அதற்கு பிறகு வந்து அந்த ஹேர் ஃபால் ஆன பிறகு அடுத்து அவங்களோட ஃபாலிக்கல்ஸ்லேருந்து நல்லபடியாக ஹேர்ஸ் வரும், அதில் எந்த டவுட் இல்லை. ஸோ ஆனால் அவங்க வந்து டயட் வந்து நல்லா எடுத்துக்கணும். அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு வந்து முறையாக வந்து மருத்துவம் மேற்கொண்டாங்கன்னா அடுத்து வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனால் அந்த ஃபாலிக்கல்லேருந்து கண்டிப்பாக அடுத்து நல்ல ஹெல்த்தியான ஹேர்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த ஹேர் ஃபாலை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நேர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ராஜா மேடம். எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே ராஜா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் ராஜா சார். மேடம் வணக்கம் மேடம். இப்போ என்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு 45 டேஸ் ஆச்சு இன்னைக்கு இன்னையோட. ஓகே. அவங்களுக்கு வந்து காலையில இருந்து அந்த யூரின் போற இடத்துல இருந்து மேல கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப பெயினா இருக்குன்னு. ஓகே. அது மட்டும் இல்லாம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து லைட்டா ப்ளீட் ஆகிட்டே இருந்தது மேடம், ஒரு டிராப் வந்துட்டு இருந்தது. ஓகே. இப்போ இந்த மாதிரி ரொம்ப பெயினா இருக்கிறதுனால என்ன இருக்கும்னு தெரியாம ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் வீக் சாரோட லைவ் பார்த்துருந்தா கூட சார் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு செடி வளர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2-3 டேஸில் இல்லாத சேஞ்ச் 45 டேஸ்க்கு அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா யூஸ்வலாக சில பேருக்கு சில லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ளீடிங் இருக்க தான் செய்யும், அது நார்மல் தான். பட் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் குழந்தை உருவாகிறப்ப நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு புது இது உருவாகிறப்ப நம்ம உடம்பு வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால வந்து என்னென்னா உள்ளே வந்து நம்ம வயிற்று பகுதிகளெல்லாம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி தெரியும். சில பேருக்கு வந்து அதனால தான் இந்த வாந்தி குமட்டல் இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கொஞ்சம் மெட்டபாலிசமை மேனேஜ் பண்ணிக்க வந்து ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து உடல் உஷ்ணம்லாம் ஜாஸ்தி ஆகும். அப்போ வந்து அடிவயிறில் வந்து ஒரு மாதிரி பெயின் அப்படியெல்லாம் இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து நம்ம மருத்துவர்களை வந்து டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. சோ டிராவல் பண்ணி வரலாமா மேடம்? நாங்க இப்போ மாதவரத்துல இருக்கோம். ஓ, மாதவரத்துல இருக்கீங்களா? சரி, நீங்க டி நகர்ல வந்து டாக்டரை நீங்க பாருங்க. இல்ல அதான் மேடம், டிராவல் பண்ணலாங்களா அவங்களை கூட்டிட்டு? கண்டிப்பா டிராவல் பண்ணலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. ஓகே ஓகே. அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால தான் நாங்க டிராவல் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம் மேம். அது எப்படி இப்போ அன்றைய காலத்து கட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லா வேலையும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. டிராவல் பண்ணணும்னா ஒரு மேடம் இப்போ வந்து இப்போ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பள்ளம் அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு, அதுக்காக தான் சார். ஸ்பீட் பிரேக்கர் ஒரு சின்ன எலிவேஷன் தான். அப்ப காடு மலை எல்லாம் ஏறினாங்க, விறகு வெட்டினாங்க, கழனிக்கு போறப்ப எல்லாம் தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம் எல்லாம் எடுத்துட்டு தான் போனாங்க, ஒன்றும் ஆகல. ஸ்பீட் பிரேக்கர் ஒரு சின்ன அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப ஸ்பீட் பிரேக்கர் ஒரு சாதாரணது தான். பயப்படாதீங்க, கண்டிப்பா வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? பிரேலின் மேடம், ஓசூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க ஏஜ் என்னம்மா? 30 மேடம். ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம்மா. சரி மேடம். மேடம், எனக்கு வந்து எப்படி சொல்ல, கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆளுமே அக்குள்ள பெருசு பெருசா பரு வருது மேடம். அது ரொம்ப வலியா இருக்கு, நைட்டு தூங்க முடியல, அவளுன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டே இருக்கு மேடம். ஆனா ஒரு கியூர் ஆகவே இல்லை. இதை மெடிசின் எடுத்தாலும் அந்த டைம் சரி ஆகுது, அப்புறம் திருப்பி வந்துட்டே இருக்கு மேடம். ஆமா, அக்கல்ல பரு மாதிரி வருதா இல்ல கட்டி மாதிரி வருதா? கட்டி மாதிரி நல்ல பெருசா வரும் மேடம். ஓகே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா
அதாவது கால மாறுபாடுகள் இருக்கும். ஸோ கால மாறுபாட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம உணவு முறைகளையும் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ ஒரு வெயில் காலத்தில் நம்ம சாப்பிட்றத அதே இதை வந்து குளிர்காலத்தில் சாப்பிடக்கூடாது, குளிர்காலத்தில் சாப்பிட்ற உணவு முறைகளை வந்து வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்ம உடம்புக்கு நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம அடாப்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா உடம்புல வந்து என்னென்னா மெட்டபாலிசம் வந்து மாறுபடும். ஸோ உடம்புல வந்து உஷ்ணங்கள் ஏற்படும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த அக்கல் பகுதியில் வந்து நிறையா வந்து லிம்ஃபேட்டிக் கிளாண்ட் இருக்குது, லிம்ஃப் நோட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறப்ப நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்காதப்ப உடம்பு வந்து ஒரு ஃபைட் மெக்கானிசம் மாதிரி நடத்தும். ஸோ அதில் வந்து என்னென்னா உங்களோட லிம்ஃப் நோட்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ அது இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கட்டிகள் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்பொழுதுக்கு நீங்கள் டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸாக வந்து மஞ்சள் விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். பட் ஆனால் உள்ள கண்டிப்பாக இது மாதிரி இருக்கிறப்ப உங்களோட வயிறு மற்றும் கிட்னிஸ் இது ரெண்டுலையுமே வந்து பேலன்ஸ் இருக்காது. ஸோ அதை நம்ம நாடிகள் பார்த்து தெரிஞ்சுக்கிறப்ப ப்ளஸ் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து லிம்ஃப் நோடு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா அது பிற்காலத்தில் வந்து கேன்சராக மாறுறதுக்கு கூட சந்தர்ப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் டி நகரில் வந்து பாருங்கள். என்ன காரணங்களால் உங்களுக்கு இந்த லிம்ஃப் நோடு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்கிற பேசிக்கை தெரிகிறப்ப பின்னாடி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் கண்டிப்பாக தடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ட்ரீட்மெண்ட் வீட்டில் இருந்து எடுத்தபடி இல்லாமல் டாக்டர்கிட்டையும் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேர்கிட்ட பேசலாம். அது கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து பெரியகுளத்துல இருந்து சுமதி பேசுறேங்க மேடம். சுமதி, உங்க ஏஜ் என்னம்மா? வயசு 34 மேடம். யாருக்காக கேட்க போறீங்க சுமதி? எனக்காண்டி தாங்க மேடம் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 8 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். ஓகே சுமதி, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எங்க சுமதிங்க மேடம். கன்சீவ் மேமுக்கு 8 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். எனக்கு 34 வயசுங்க மேடம். ஓகே. இப்போ வந்து நவம்பர் 1ஆம் தேதி எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க மேடம், பிரசவ டேட்டு. ஓகே. இன்னும் குழந்தை வலி வரலங்க மேடம். இன்னும் வலி வரலங்க மேடம். அதுக்கு என்னங்க மேடம் செய்யுது? இப்போ நவம்பர் 1 கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க மேடம். லாஸ்ட் குழந்தைக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி செகண்ட் குழந்தைக்கு இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 மணி நேரங்கள் பெயின் இருக்கும். ஸோ செகண்ட் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ரொம்ப லாங் டூரேஷன் வந்து பெயின் இருக்காது, ஷார்ட் டூரேஷன் தான் பெயின் இருக்கும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரியா? இது செகண்ட் மேடம். இல்லை, முதல் குழந்தை வந்து நார்மல் டெலிவரியான்னு கேட்குறேன். நார்மல் தாங்க மேடம். இப்போ கண்டிப்பாக இதுவும் நார்மல் ஆகும். உங்களோட யூஸ்வல் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்ப காலத்தில் வந்து 3ஆக பிரிப்பாங்க. அது இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படுத்திருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் திரும்பி படுக்கணும், லெஃப்ட் சைடு திரும்பி லெஃப்ட் சைடு எந்திரிக்கணும். அந்த மாதிரி செய்கிறப்ப வந்து தான் இந்த குழந்தை வந்து நல்லா வந்து அந்த கர்ப்பப்பையில் சுழன்று வந்து அந்த குழந்தையோட தலை வந்து கரெக்டாக வந்து பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி எல்லா ஒர்க் ஆக்டிவிட்டியும் பண்ணணும். ரொம்ப ஹெவியாக வந்து மீல்ஸ் வந்து சாப்பாடுகள் வந்து எல்லாம் எடுத்துக்க கூடாது. இந்த நேரத்தில் வந்து குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அந்த மாதிரி இதுலேயே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மட்டும் இது பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேம்மா, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் நளினி மேடம், கும்பகோணத்துலேருந்து கால் பண்ணுறேன். நளினி, உங்கள் ஏஜ் என்னம்மா? 26. ஓகே நளினி, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் நளினி. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த யூரின் மூலயமா இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகிட்டே இருக்கு, வெள்ளைப்பட்டுக்கிட்டே இருக்கு பயங்கரமா. ஓகே. அது என்ன செய்யுறது இல்லை. அது மாதிரி யூரின் போகிற இடத்துல சின்னதாக கட்டி அந்த இது மாதிரி உருண்டையாக இருக்கு. அது டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டதுக்கு சின்னதாக சதை மருதமாக இருக்கு, ஒன்றும் கட்டிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. யூரின் போகிற இடத்துல சதை மாதிரி வளர்ச்சி இருக்கா? உருண்டையாக இருக்கு, சின்னதாக ஒரு முட்டை மாதிரி சின்னதாக இருக்கு. ஓகேம்மா. அதாவது யாருக்கெல்லாம் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
யூஸ்வலாக வந்து யூரின் வந்து சரியாக வந்து பாஸ் பண்ணாமல் இருக்குது. அதே மாதிரி வந்து யூரினோட இன்டேக்கோட அந்த உணவுகள் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உணவு முறைகளில் வந்து ரொம்ப ரசாயன கலப்பு உணவுகள் வந்து எடுக்கிறது. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பை ப்ளஸ் அந்த சிறுநீரகம் மூத்திரப்பை இருக்குது பார்த்தீங்களா, பிளாடர், இது ரெண்டுமே வந்து அருகாமையில் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக வந்து கர்ப்பப்பைக்குரிய இன்ஃபெக்ஷனோ இல்லை யூரினரி ட்ராக்குரிய இன்ஃபெக்ஷனோ ரெண்டும் ஒவ்வொன்றும் சார்ந்து பரவக்கூடிய இது இருக்கும். அதே மாதிரி உங்கள் உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். முடி உதிர்தல் தொந்தரவெல்லாம் ஜாஸ்தியாக இருக்காமா? ஆமாங்க மேடம், நிறைய இருக்கு. உடம்பும் நல்லா ஊதி போயிருக்கு. ஆனா மென்சஸ் வந்து 2 நாள் கூட நிறைய பட மாட்டேங்குது. கண்டிப்பா சும்மா கண்டிப்பா. கொஞ்சம் பட்டுட்டு விட்டுறது. ஏன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, 2 பிரச்சனைகளையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதான் கரெக்டான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா. நீங்கள் மேரிடா? மேரிட் தான் மேடம், 2 சைல்டு இருக்கு. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடுத்து வந்து கர்ப்பப்பைக்கு மைக்ரேட் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் ஆகிற தன்மைகளும் வரும். அதே மாதிரி இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம அருகாமையில் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் சென்று சாரோட வழிகாட்டுதலின்படி செயல்படுகிற மருத்துவர்களை பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் வரும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன காரணங்களால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அதை எப்படி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், உணவு முறைகள் சொல்லுவாங்க. அதோட ஒரு 3 மாத காலங்கள் நீங்கள் மருந்து எடுக்கிறப்ப ஃப்யூச்சரில் வந்து இந்த கர்ப்பப்பை சம்பந்தமாகவும் சிறுநீரக அந்த மூத்திரப்பை சம்பந்தமாகவும் எந்த ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் காத்துக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் மதுரையிலேருந்து தமிழ்செல்வி பேசுகிறேன் மேடம். தமிழ்செல்வி, உங்கள் ஏஜ் என்ன? எனக்கு 27. யாருக்காக கேட்க போறீங்க தமிழ்செல்வி? எனக்காக தான் கேட்க போகிறோம். ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் தமிழ்செல்வி, வணக்கம். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 5 மாதம் ஆகுது. ஓகே. 5 மாதம் ஆகுது. ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னக்கூடி இர்ரெகுலர் பீரியட் உண்டு. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் நாங்கள் கன்சீவ் ஆகிட்டனோ நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே இதாக தெரியல. 50 நாள் 60 நாள் கழிச்சு வருது. ஆனால் நான் செக் பண்ணி பார்த்தா இருக்க முடியல. ஆனால் நான் அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. நீர்க்கட்டி இருந்தால் கன்சீவ் ஆக முடியுமா முடியாதா? கண்டிப்பாம்மா, நீர்க்கட்டி இருக்கிறப்ப கன்சீவ் ஆகுவதற்கு தடைகள் ஏற்படும். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து கிஃப்டட், நீங்கள் இது வரைக்கும் எந்த வகையான ட்ரீட்மெண்ட்ஸும் எந்த ஒரு ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் எடுக்காதப்ப கண்டிப்பாக வந்து உங்களோட பீரியட்ஸை வந்து ரெகுலராக்கி இந்த நீர்க்கட்டிகள் வந்து மருந்துகள்லேயே குணமாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேணாம். நாளைக்கு டாக்டர் நவீன் பாலாஜி சார் வந்து நம்ம டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்குது. டாக்டர் நாளைக்கு அங்கே வராரு. டாக்டரை நேரில் போய் பாருங்கள். நேரில் போய் பார்த்து உங்கள் நாடியை வந்து பரிசோதிச்சுக்கிட்டு நீங்கள் 3 months வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். உங்களோட பீரியட்ஸ் அதுக்குள்ளேயே ரெகுலர் ஆகி நீங்கள் கன்சீவ் ஆகுறதும் வந்து கண்டிப்பாக எந்த தடையும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேங்க மேடம். உங்கள் பேருமா? என்னோட பேர் முத்துமாரிங்க மேடம். முத்துமாரி, உங்கள் ஏஜ் என்ன? ஏஜ் வந்து 31 மேடம். இது செகண்ட் பேபி மேடம். டெலிவரி ஆகி 50 நாள் ஆகுது. ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் என்ன குறையோ கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் முத்துமாரி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் மேடம். டெலிவரி செகண்ட் பேபி மேடம். டெலிவரி ஆகி 50 நாள் ஆகுது இன்னையோட. ஓகே. ஆனால் அந்த வயிறு வந்து சரியாக அவங்கள இன்னும் 5 மாதம் கன்சீவ் ஆன மாதிரியே இருக்குதுங்க மேடம். ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாங்க மேடம்? உங்களுக்கு அந்த குழந்தை பிறந்து எத்தனை நாட்கள் வந்து அந்த கழிவுகள் வெளியேறுச்சு? 15 நாள் இருந்துச்சுங்க மேடம். 15 நாள். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து சில பேருக்கு அந்த யூஸ்வலா குழந்தை பிறப்புக்கு அப்புறம் எடுப்பாங்க பாத்தீங்களா மருந்துகள், அதெல்லாம் எடுத்தீங்களா? என்ன மருந்துகள்? அது எல்லாமே நல்லா சாப்பிட்டேன் மேடம். ஹாஸ்பிட்டல் நிறைய கொடுத்தாங்க. வீட்லயும் மருந்து கொடுத்தாங்க மேடம். என்ன மருந்து கொடுத்தாங்க? இந்த லேகியம் சம்பந்தமா நிறைய கிண்டி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து கால்சியம் டேப்லெட் நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் மாத்திரைகளை நான் சொல்லல, இயற்கையா. ஏன்னா நீங்க எடுத்துக்கொள்ளுகிற எந்த வகையான மாத்திரைகள்னாலும் அது வந்து அது தேவை கிடையாது. குழந்தைக்கும் தேவை கிடையாது, உங்களுக்கும் தேவை கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உங்களோட கருப்பை அழுக்குகள் வெளியேறணும். கருப்பை அழுக்குகள் வெளியேறிட்டு குழந்தைக்கு வந்து நீங்க பால் கொடுக்கறதுக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படிங்கிறது வந்து சில இயற்கை மூலிகை பொருட்கள் இருக்கு. அதாவது எடுக்கிறப்ப வந்து என்னன்னா குழந்தைக்கு அது பார்ப்பெருக்கியாவும் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும். ப்ளஸ் உங்க கருப்பையில இருக்க அழுக்குகளையும் நீக்கும்.
இது ரெண்டும் சைமில்டேனியஸாக கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் அந்த அடிவயிறு வந்து பெருத்து காணப்படுவது அது வந்து என்னென்னா பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வராது. பட் ஆனால் இனிமேல் வந்து ஃப்யூச்சர்லேயும் அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டாக்டர் நவீன் பாலாஜி செர்போகேன் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக மருத்துவர்களை போய் ஆலோசிக்கிறப்ப வந்து ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்து வயிற்றுப்பகுதியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிதான் தொட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அந்த பல்கி யூட்ரஸ் நார்மல் ஆகிறப்ப உங்கள் அடிவயிறு பெருத்து காணப்படுவதும் நார்மல் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், என் பேர் அனிஷா பேசுகிறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கரூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். உங்கள் ஏஜ்மா? என் ஏஜ் வந்து 30 மேடம். சரி, ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம். சரி, வணக்கம் அனிதா. மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வந்து என் பையன் வந்து 8 வயசுங்க மேடம். தண்ணீர் வந்து இறந்தனால நான் வந்து குழந்தை மறுபடியும் வேணும்ட்டு ரீகன்சினேஷன் ஆப்ரேஷன் பண்ணாங்க மேடம். பண்ணி ஒரு வருஷம் ஆச்சுங்க மேடம். இன்னும் குழந்தை இல்லைன்னு போய் பார்த்தபோது டியூப் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. டியூப் டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து பிளாக்னு சொல்லிட்டாங்க மேடம். ஐயுஐ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணலான்னு இருக்கிற போது இப்போ 45 நாள் தள்ளி போயிருந்துச்சு. என்னன்ட்டு பார்த்தா இப்போ வந்து மறுபடியும் கன்சீவா இருக்கிறாங்க மேடம். இப்போ வந்து நான் 49 நாள் 50 நாள் ஆக போகுதுங்க மேடம். இது எப்படிங்க மேடம்? இல்லை மறுபடியும் குழந்தை கருத்தரிச்சு நல்லா இருக்குங்கம்மா மேடம். கொஞ்சம் பயமா இருக்குங்க எனக்கு. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, குழந்தை நல்லபடியாக பிறக்கும். ஏன்னா முன்னாடி இருக்க குழந்தை வந்து நீங்கள் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, தண்ணி குடிச்சு இதாகிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ஆம்னியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பனிக்கூட நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பனிக்கூட தவறான முறையில் வந்து கால் வீங்கி இருக்கு அப்படின்னா சும்மா வந்து யாராவது சொல்கிற கை வைத்தியத்தை வந்து எடுத்துகிட்டு இல்லைன்னா புக்ஸில் படிச்சுட்டு அது மாதிரி ரொம்ப டயூரிட்டிக்காக சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கூட நீர் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதுவும் வந்து குழந்தைக்கு வந்து ஆபத்து. பனிக்கூட நீர் ரொம்ப ஜாஸ்தி ஆனாலும் குழந்தைக்கு வந்து அது ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை வந்து கன்சீவ் ஆகிறதுலேருந்து அவங்க அந்த ஜெஸ்டேஷனல் பீரியட் ஃபுல்லாக வந்து இயற்கையாக ஃபாலோ பண்ணணும். எந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணலாம், எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த ஜெஸ்டேஷனல் இந்த கர்ப்ப காலத்தில் வந்து எந்த மாதிரி படுக்கணும், என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எஜுகேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆயிரும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ளூயிட் குடிச்சிட்டாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி வந்து சுற்றிக்கும். ஸோ நம்ம சித்த மருத்துவ முறைகளை வந்து பரராச சேகரம்னு இருக்குது. ஸோ கடைசி நேரத்தில் கூட குழந்தைக்கு வந்து நியூக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றிக்குச்சுன்னா அது வந்து தொப்புள் கொடி சுற்றினதை கூட நம்ம எந்தவித ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இல்லை வேறு எதுவும் இல்லாமல் அது ரிமூவ் பண்ணி குழந்தை நார்மல் டெலிவரியாக வர்றதுக்கு வந்து நிறைய வழிவகைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம வந்து எந்தவித பயமும் கொள்ள தேவையில்லை. பயப்படாதீங்கம்மா, இந்த தடவை உங்களுக்கு குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கும். வந்து அந்த பயத்தில் அந்த பதற்றம் இருக்கக்கூடாது. ஏன்னா பயம் பதற்றம், நாளைக்கு போய் நீங்கள் வந்து இதோட ஒரு பிபி செக் பண்ணுவீங்க, அடுத்து உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும், அந்த டேப்லெட்ஸ்க்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரும். ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா மன நிறைவோடு இருக்கணும், ரொம்ப மன அமைதியோடு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த தடைகளும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. முதல்ல பதற்றத்தை விட்டாலே போதும், நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? எங்கள் பேர் பரவின்னு, நாங்கள் கும்பகோணத்துலேருந்து கூப்பிட்றோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்கு தான். நான் இப்போ கன்சீவ் ஆகி 50 நாள் ஆகுது. ஹலோ. ஓகேம்மா, நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம், டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. கன்சீவ் 50 நாள் ஆகுது. 35 நாளில் தான் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்து தைராய்டு இருக்குன்னு சொல்லி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தைராய்டு இருக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா, இல்லை மூளை சம்மந்தமான இதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 15 நாளாக தான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் ரொம்ப மூச்சு திணறல், ரொம்ப படபடப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா தைராய்டு இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த நீங்களே சொல்கிறீங்களே குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இவ்வளோ ஒரு டென்ஷன் ஒரிஸ் இருக்கப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்படியே மூச்சு திணறல் மாதிரி இருக்கும், படபடப்பு இருக்கும். வேற இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகின பிறகு ஏதாவது மருந்துகள் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சு இப்போ தான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மாத்திரை கொடுப்பாங்களா, 50 பவர், அது கொடுத்துருக்காங்க. 10 நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது. ஏன்னா சில மாத்திரைகள் ஹார்மோனல் பேஸ்டு நம்ம எடுக்கிறப்ப, ஏன்னா ஒரு ஹார்மோனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த ஹார்மோன் போய் இன்னொரு ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா உடம்பு வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், இந்த ஹார்மோன் ஜாஸ்தி ஆச்சா இதுக்கேற்றாப்புல நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணணும். யூஸ்வலாக கர்ப்ப காலத்தில் வந்து தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறப்பையும் இருக்கும்.
நார்மலாக இருக்கிறவங்களுக்குடைய லெவல்ஸும் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய லெவல்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ப்ரெக்னன்சி அப்போ இந்த லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, குழந்தைக்கும் தேவை ஒரு பிளட் சர்க்குலேஷன் தேவைன்னு உடம்புல வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஹார்மோனல் மாத்திரைகள் எடுக்கிறப்பையும் அந்த ஹார்மோன்ஸ்க்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தைராய்டோடு இருக்கிறப்போ குழந்தை வந்து இப்படி பிறக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா, கண்டிப்பாக ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கப்போ குழந்தைக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்கும். நீங்கள் இப்பொழுது இதற்கு வந்து தைராய்டுக்கு மெடிசன் எடுக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதோட ஃபியூ கான்சன்ட்ரேஷன் வந்து ஆம்னியாட்டிக் இது வழியாக வந்து ஃபீட்டலுக்கு வந்து போய் சேரும். ஸோ அப்போ அந்த குழந்தையும் ஒரு தைராய்டு டிபெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இயற்கையாக வேலை செய்யாமல் ஒரு தைராய்டு டிபெண்ட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மலக்கட்டுங்கிறது வரும். ஸோ மலக்கட்டு வரும், தொடர்ச்சி அப்படி போகும். அப்புறம் 1.5 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையும் வந்து ஹைப்போதைராய்டு ஆயிரும். அப்புறம் அந்த குழந்தைக்கும் வந்து நம்ம தைராய்டு மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நல்லா வந்து உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழுப்பு நிற உப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி உப்பு எடுங்க. நல்லா சத்தான ஆகாரம் எடுங்க. முக்கியமாக வந்து படபடப்பு தேவையில்லை. அது இதுன்னு டெஸ்ட் பண்ணி படபடப்பாக வந்து வச்சுக்காதீங்க. முடிந்த அளவு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பர்ஃபெக்ட் ஆக்கிடணும். நம்மளோட 5 ராஜ உறுப்புகளும் வந்து நார்மலாக இருக்கணும். நார்மலாக இருந்துட்டு அப்படி நார்மலாக இருக்கிற கணவன் மனைவி. ஏன்னா ஒரு டாக்டர் லாஸ்ட் வீக் நீங்கள் சொல்கிறப்ப ஒரு குழந்தை எப்படி ஒரு செடி வளர்கிறதுக்கு வந்து ஒரு மண் அந்த நிலமும் எவ்வளோ ஃபர்டைலாக இருக்கணும், அதே மாதிரி அந்த விதையும் ஃபர்டைலாக இருக்கணும். அது மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் வந்து அவங்களோட ராஜ உறுப்புகள் ப்ளஸ் எல்லாமே நார்மலாக இருந்து அவங்க சேர்ந்து வந்து ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த உலகத்துக்கும் வந்து இயற்கை முறையில் பிறக்கும். அது வளர்றப்பையும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ இதற்காகத்தான் டாக்டர் சார் வந்து மெயினாக செட்டப் பண்ண இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல். அதாவது ஒரு குழந்தை பிறப்புங்கிறது வந்து ஒரு செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும். அந்த குழந்தையும் இயற்கையாக பிறக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நிறைய நேயர்கள் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நிறைய நேயர்கள் நிறைய விஷயங்களை கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர்கள் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். என் பேர் பல்லவி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பல்லவி? கடலூர்ல இருந்து மேம். ஓகே பல்லவி, உங்கள் ஏஜ் என்னம்மா? 27. ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க பல்லவி, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் பல்லவி. ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 6 months ஆகுது. ஓகே. இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு தள்ளி போயிட்டு இருக்கு மேம். ஒரு 7 days ஆகுது, 10 days ஆகுது. ஓகே. இப்போ வந்து நான் டாக்டர் கிட்ட, இங்க லோக்கல் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி 3 months வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேம். ஓகே. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, என்னோட ரத்தம் கம்மியா இருக்கு உடம்புல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகே. அதுக்காக டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். இப்போ 3 months ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 10 days வந்து தள்ளி போயிருக்கு. அந்த டைம்ல என்னன்னா இப்ப வெள்ளப்படுது மேம். ஓகே ஓகே ஓகே. அதனால இல்லையான்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு மேம். கண்டிப்பா வந்து ஏன்னா பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து 30 நாட்களுக்கு ஒரு தடவை இல்லைன்னா 28 நாட்களுக்கு ஒரு தடவை வரணும். வர்றப்ப வந்து ஃப்ளோ வந்து ரிச்சாக 5 days இருக்கணும். சும்மா ஒரு நாள் இருக்குது 2 நாள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கேன்டி ஃப்ளோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அதே மாதிரி உங்கள் உடலில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பணுக்களோட குறைபாடு இருக்கும், இல்லைனா ஃபெரிட்டின் இந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதற்கு வந்து எப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணாதான் வந்து உங்களோட நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு வந்து எந்த தடையும் இருக்காது. சப்போஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்க, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்குவாங்க. ஸோ அதில் மேபி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இந்த ப்ராப்ளத்தோடையே வந்து அவங்க வந்து அடுத்து வந்து கன்சீவ் ஆகினாங்கன்னா அடுத்த குழந்தைகளுக்கும் வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்க குழந்தைக்கும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து படும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரகம் அதே மாதிரி யூட்ரஸ் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு தான் வந்து கன்சீவ் ஆகணும். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ரொம்ப மிக அருமையான மருந்துகள் இருக்குது உங்கள் பீரியட்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணிவிட்டு. அதே மாதிரி இந்த பீரியட்ஸ்லாம் நார்மலைஸ் பண்ணுறப்ப ஹார்மோனல் பேலன்ஸ் நல்லாகும். அதே மாதிரி கிட்னியோட செயல்திறனும் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் அனிமிக்காக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கிட்னிஸோட அந்த செயல்திறன் கம்மியாகிறப்ப ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன்
சரியா இல்லாதப்போ வந்து என்ன ஆகும்னா எல்லாம் வேஸ்டேஜாக வந்து போயிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ இந்த கிட்னியோட எனர்ஜி லெவல்ஸை நம்ம ஷூட்டப் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம ப்ரொசீஜர்ஸையும் பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணுறப்ப இந்த ஹீமோக்ளோபின் அந்த அனீமியாங்கிற கண்டிஷனும் வந்து நார்மல் ஆகிடும். அதே மாதிரி பீரியட்ஸும் நார்மல் ஆகிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அருகில் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் போய் நமது மருத்துவர்களை பாருங்கள். பார்க்குறப்ப வந்து நீங்கள் ஏன் அனிமிக்காக இருக்கீங்கிற இதை சொல்லுவாங்க. ஏன்னா அனிமிக்காக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண அதை ரெக்டிஃபை பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ குட் மார்னிங்மா. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? லோகநாதன் மேடம், காஞ்சிபுரம். ஓகே, உங்கள் ஏஜ் என்ன சார்? யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மனைவிக்கு கேட்கணும் மேடம். ஓகே, உங்கள் மனைவியோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஓகே ஓகே மேடம். ஹலோ வணக்கம் லோகநாதன் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எங்க மனைவி பேர் அருள் செல்வி. ஏஜ் வந்து 32. ஓகே. முடி உதிர்வு அதிகமா இருக்கு மேடம் தலையில. ஓகே, அவங்களுக்கு பீரியட்ஸ்லாம் நார்மலா இருக்கா? பீரியட்ஸ் வந்து நார்மலா வருது. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 நாள் அது மாதிரி ஆகுது. 5 நாள் 6 நாள் அது மாதிரி. மூச்சு வாங்குதல் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கா? ஆமா, இப்போ லேட்டஸ்டா ஒரு 3 மந்த் மூச்சு வாங்குறது அதிகமா இருக்கு. ஓகே, ஏன்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொலாங்கா வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம சொன்ன அந்த டூரேஷனை விட ரொம்ப ஜாஸ்தியா போகுது. ஸோ கண்டிப்பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கும், ஃபெரிட்டின் கம்மியா இருக்கும். ஸோ அதே மாதிரி கிட்னிஸோட எனர்ஜி லெவலும் கம்மியாக இருக்கும். உடம்புல தேவையில்லாத கழிவுகள் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் கிட் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் கிட் வந்து ஹோமில் டெலிவர் பண்ணுவாங்க. டெலிவர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ், ஏன்னா அங்கே நிறைய ஒரு 15 டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாக்டர்ஸை வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி உங்ககிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஒய்ஃப்கிட்ட கேட்டுட்டு அவங்களோட மென்சுரல் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஸோ வேறு ஏதாவது குறைபாடு இருக்கா, செரிமானம், தூக்கம். ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் போட்டுட்டு தலைக்கு மட்டும் எண்ணெயை தேய்ச்சிட்டு உள்ளே இதெல்லாம் நம்ம சரி பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சரியாகாது. ஸோ அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கேட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் உணவு முறைகள் வந்து எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்டை எடுக்கிறப்ப, ஏன்னா இவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முடிங்கிறது ஒரு வந்து டயக்னோஸ்டிக் டூல் தான். அதான் நம்ம உடம்புல என்ன குறைபாடுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு தேர்வு முறைக்காக தான் அது இருக்குது. ஸோ அந்த இதுக்காக நம்ம எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து உடலில் இருக்க மற்ற பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ஹேர் கிட் எடுங்க, அதுவே உங்களுக்கு போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என்னுடைய பேர் இளங்கோ மேம். ஃப்ரம் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே இளங்கோ, இப்போ யாருக்காக கேட்க போறீங்க இளங்கோ? என்னோட ஒய்ஃப்காக கேட்க போகிறேன். ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஓகே. வணக்கம் இளங்கோ. டாக்டர், என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆகுது. அவங்களுக்கு அடிக்கடி கோல்டு ஃபீவர்லாம் வந்துட்டே இருக்கு. அதுக்காக டேப்லெட் ஊசிலாம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து நாங்கள் இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலில் கூட, நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் கூட அதாவது முறைகள் சொல்லுவோம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி இது டெலிவரி பண்ணுறதையும் நார்மல் பண்ணாலும் அந்த கோர்ஸ் வந்து நாங்கள் எந்த மெடிசன்ஸையும் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே இயற்கையாக இருக்கணும். நம்ம எடுக்கிற சாதாரண மிளகு, நம்ம உணவு முறைகள் அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்சஸ் வர்றப்போ ஒரு தும்மல், சளி அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரணம். நம்ம எடுக்கிற ஒரு சின்ன ஃபாரின் பாடி கூட அது கெமிக்கல் முறையானாலும் சரி எதுனாலும் அது கண்டிப்பாக குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அதுக்காக கண்டிப்பாக வந்து எந்த மருந்துகளோ ஆன்டிபயோட்டிக்ஸோ எதுவும் எடுக்காதீங்க. சும்மா வெந்நீரில் மஞ்சள் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சரியாகலை, தொடர்ந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸ்களை வந்து டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். இல்லைன்னா நம்ம டி நகரில் இருக்க டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸை பாருங்கள். ஏன்னா இப்போ தான் 2 months அப்படி ஆகிருக்கு. எந்தவித ப்ரொசீஜர்ஸும் இல்லாமல் நீங்கள் கன்சீவ் ஆயிருந்தீங்கன்னா அடுத்து உங்களோட அந்த கோர்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனல் பீரியடை எப்படி கர்ப்பகாலத்தை நார்மலாக கொண்டு போய் டெலிவரி வந்து நார்மலாக பண்ணுறதுக்குங்கிறதுக்கு வழிவகைகள் வந்து சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ குட் மார்னிங்மா, உங்கள் பேர் என்ன? மகேஸ்வரி பேசுகிறேங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மகேஸ்வரிமா? கடலூர்லேருந்து. ஓகே, இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்கு தான்.
ஓகே, உங்க ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஏஜ் 36. 1 இயருக்கு முன்னாடி கட்டி இருந்துச்சுன்னுட்டு கேப்ராஸ்கோப் மூலியமா பண்ணாங்க. வணக்கம் மகேஸ்வரி அம்மா. 1 இயருக்கு முன்னாடி கட்டி இருந்துச்சுன்ட்டு எங்க கர்ப்பப்பையிலையா? மேலன்னு சொன்னாங்க. இல்லம்மா, கர்ப்பப்பையிலையா? மேல, கர்ப்பப்பைக்கு மேல. சரி, கர்ப்பப்பைக்கு மேல. ஓகே, அது இது பண்ணியாச்சு. சாதா கட்டி தான் சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அது ப்ளீடிங் போயிட்டே இருக்குங்க. 1 இயர் அதே மாதிரியே இருந்துட்டே இருக்கு. அதாவது கர்ப்பப்பையில கட்டிகள் வருது அப்படின்னா இன்ட்ராமியூரல்னு சொல்லுவாங்கம்மா. அதுதான் வந்து கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா அதனால ஒரு பெரிய வித்தியாசங்கள் வந்து தெரியாது. அது கொஞ்சம் பெருசாகிறப்ப தான் நமக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி வந்து சப் ஃபைப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மேலே இருக்கிற மாதிரியும் கட்டிகள் வரும். இது வந்து கட்டிகள் இருக்கிற இடத்தை பொறுத்து பேர்கள் வந்து வித்தியாசமாக வைக்கிறோமே தவிர பிரச்சனை ஒன்று தான். அதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பீரியட்ஸ் போகிறதுக்கு வந்து சரியாக போகாமல் இருந்திருக்கும், இல்லைனா பெயினாக இருந்திருக்கும். பெயின்காக ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாத்திரைகளால் நாங்கள் சொல்ல வரல, அதாவது உங்களோட அந்த கழிவுகளை நீங்கள் வெளியேற்றாமல் அடக்கி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கருப்பை கழலைகள்னு சொல்லுவாங்க, நார்திசு கட்டிகள். ஸோ இது இந்த கர்ப்பையில் 3 இடங்களில் வந்து ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ இதை வந்து எடுத்துட்டீங்க. நீங்கள் என்னத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன வெளியில் வந்து ஒரு ப்ரொசீஜராக இருந்ததோ அதை மட்டும்தான் எடுத்திருக்கீங்களே தவிர உங்களோட அந்த ப்ராப்ளத்தை ஆணிவேரோட அறுக்கலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்னும் உடம்புல அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து அதை வெளியே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீடிங்கோட அப்பப்போ அசோசியேட்டடாக வருது. ஏன்னா உங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகலை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அருகாமையில் இருக்க டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸை பாருங்கள். பார்க்குறப்ப உங்களோட ஃபுல்லாக அந்த கழிவுகளெல்லாம் வெளியேற்றுறப்ப தான் உங்களோட அந்த கருப்பை கழலைகள்ங்கிறது வராமல் இருக்கும். ப்ளஸ் தேவையில்லாத இந்த ப்ளீடிங் வந்து இப்பொழுதைக்கு வந்து நல்லது தான். இதை ஸ்டாப் பண்ண நீங்கள் மெடிசன்ஸ் இல்லை ஃபர்தராக ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பை கழலைகள் மட்டும் வராது, வேறு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்பகங்களில் வந்து கட்டிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதான் ரைட் டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் தாமரை செல்வி, சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். தாமரை செல்வி, இப்போ யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம். டாக்டர் லைன்ல தான் காத்துட்டு இருக்காங்க. ஓகே மேடம். வணக்கம் தாமரை செல்வி. என் பேர் இது வந்து ஏஜ் வந்துட்டு 27 மேடம். இப்போதான் மேரேஜ் ஆகி எனக்கு 6 மந்த் ஆகுது. ஓகே. எனக்கு இப்போ மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு 5 days முன்னாடியே பீரியட்ஸ் வந்துடும். அதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். 4 days 5 days இருக்கும் எப்போதுமே. இப்போயும் ஆஃப்டர் மேரேஜும் எப்படின்னா ஒரு 5 days 8 days 9 days அது மாதிரி முன்னாடி வந்துட்டு இருந்தது. ப்ளீடிங்கும் அதிகமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனப்போ ரொம்ப அனிமிக்காக இருக்கு, இதெல்லாம் ஸ்கேன்லாம் பார்த்தாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுவுமே நார்மலாக தான் இருக்குது. தைராய்டு எதுவுமே கிடையாது. பிளட்டு மட்டும் கம்மியாக இருக்குது, 9 யூனிட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. இப்போ டேப்லெட் எழுதி இப்போ இன்னையோட 30 நாள் ஆகுது மேடம். பீரியட்ஸ் எதுவும் வரலை. ஆனால் பேக் பெயின் மட்டும் இருக்குது மேடம். உடம்பு ஆனால் ஹீட்டாகவே இருக்குது. ஆமாம்மா, யாருக்கெல்லாம் வந்து யூட்ரஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கோ உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக வந்து கிட்னிஸும் வந்து செயல்திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயும் வந்து நார்மலாக இல்லாதப்ப வந்து என்னென்னா போன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ், அதாவது என்னென்னா அதோட எனர்ஜி லெவலும் கம்மியாக இருக்கும். ஸோ உடம்புல வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும், உங்களுக்கு ஹேர் ஃபால், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வெனஸ்டே வந்து டாக்டர் நவீன் பாலாஜி சார் வந்து டி நகரில் இருக்க நமது டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு என்ன காரணங்களால் உங்களோட அந்த 5 ராஜ உறுப்புகளில் வந்து எது வீக்காக இருக்குது, ப்ளஸ் வாத பித்த கப நாடியா இல்லை தொந்த நாடிகள்னு சொல்லுவாங்க, அதாவது கலப்பு நாடிகள், இதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். உங்கள் பேருமா? என் பேர் ரம்யா. எனக்கு வயசு வந்து 26 ஆகுதுங்க. ஓகே ரம்யா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. டாக்டர் கிட்ட நீங்கள் பேசலாம். ஓகே ஓகே. வணக்கம் ரம்யா. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து 26 ஆகுதுங்க ஏஜ்.
மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. இப்போ வந்து கன்சீவா இருக்கேன். 47 டேஸ் ஆச்சுங்க. ஓகே. ஸோ லைட்டாக அந்த அடிவயரில் வந்து வலிச்சுட்டே இருந்தனால ஸோ நான் டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க ஒன்றும் இல்லை, ஹீட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கூலிங்காக இதை சுடுதண்ணி எல்லாம் வச்சு குடிங்க, நோ ப்ராப்ளம். இது எது அன்னெசரி அந்த டேப்லெட் வேணாம். ஸோ கால்சியம் டேப்லெட் மட்டும் 2 கொடுத்துருக்காங்க மேடம். ஒன்று கேமியோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு அடிவயிறு சூடாகுதா? ஆமாங்க, அந்த அடிவயிறு வந்து கொஞ்சம் என்ன அடிக்கடி கொஞ்சம் சுள்ளுன்னு வலிக்குது. அதுக்கப்புறமா லைட்டா ஒயிட் ப்ளீட் ஆகுது. ஒயிட் ஒன்றும் ரொம்ப இல்லைங்க. ஆமா, அதாவது ஒரு குழந்தை வந்து அந்த கருப்பையில போய் அந்த எண்டோமெட்ரியம்ல தங்குறப்ப கண்டிப்பா ஒரு ஃபாரின் பாடி இதா இருக்குன்னு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி விட்டு இருக்கிறப்ப உள்ள இருக்க அந்த சளிச்சவ்வுகள் லைட்டா இலகி வெளியே வரதான் செய்யும். அது நார்மல் தான், அதற்காக பயப்படாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக இலகுறப்ப வந்து உடம்புல வந்து ஒரு சூடு மாதிரி வரும். ஸோ அதனால வந்து அடிவயிறு வந்து சூடாக இருக்கும், அவ்வளோதானே தவிர வேறு பயப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் யூஸ்வலாக நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், உணவு முறைகள்லாம் நார்மலாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நார்மலான இஷ்யூ தான் டாக்டர் சொல்லியிருக்காருமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். உங்கள் பேருமா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சசிகலா மேம். ஏஜ் 26. ஓகே சசிகலா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே வணக்கம் சசிகலா. மேம், நான் வந்து 5 months கன்சீவாக இருக்கேன். ஓகே. எனக்கு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை, ரொம்ப ஒரு மாதிரி கேஸ் ஆகுது, அதனால வயிறும் வலிக்குது, அதனால குழந்தைக்கு பிரச்சனை இருக்குமா? அம்மா, கேஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, அதாவது பெண்கள் வந்து மாசமாக இருக்கிற அந்த கர்ப்ப காலத்துலேயும் சரி, குழந்தை பிறந்த பிறகும் சும்மா எல்லாமே சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாலை விளக்கு வச்செல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது. பெரியவங்க பாட்டியவங்களாம் சொல்லுவாங்க. ரொம்ப வந்து இப்போ தான் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ குழந்தை குண்டாயிடணும், குழந்தை புசு புசுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் சில வரமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி வரமுறைகள் வந்து எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றப்ப இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது. ஸோ அதெல்லாம் ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க. அதனால வந்து குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் இதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து நாளைக்கு என்ன செய்வீங்க, தவறுதெல்லாம் வந்து இந்த மாதிரி முறையற்ற செரிமானம் இந்த மாதிரி நாளைக்கு டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு அதை பாதிப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்குவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எஜுகேட் ஆகணும். எந்த மாதிரி வந்து அந்த ஜெஸ்டேஷனல் பீரியடில் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத எஜுகேட்டட் அவேர்னஸ் நீங்கள் உங்களுக்கு உருவாகிறப்ப கண்டிப்பாக ஒன்றும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. ஓகே, நீங்கள் சாப்பாட்டு முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டாலே போதும், அந்த கேஸ் ட்ரபிள் படிப்படியாக குறைஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். மேடம் குட் மார்னிங்மா, லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க உங்கள் பேர் என்ன? பேர் கனகா மேடம். கனகா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கனகா? கோயில்பட்டி. ஓகே கனகா, இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க? எங்க வீட்டுக்காரங்க அவங்க அக்காவுக்கு. ஓகே, அவங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க கனகா, டிவி பார்த்து பேசாதீங்க. டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் கனகா. சொல்லுங்கம்மா. மேடம், தலை வலிக்குது மேடம், தலை ஃபுல்லாவே வலிக்குது. தலை ஃபுல்லாவே வலிக்குதா? யாருக்கு சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரங்க அக்காவுக்கு. பக்கத்துல இருக்காங்க, கொடுக்கவா? அவங்க ஓகே சரி கொடுங்க. ஹலோ, தலைவலி இருக்காங்கம்மா? ஆமா மேடம், தலை இந்த உச்சாந்தலையில இருந்து லேசா வலிச்சிச்சு, இப்ப மண்டை பூரமே வலிக்குது மேடம். ஆமாம், தலைவலி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை இருக்கும், மலக்கட்டு, உங்களுக்கு மோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அருகாமையில் உள்ள நமது டாக்டர் நவீன் பாலாஜி செர்போகேர் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். பார்க்குறப்ப ஏன்னா தலைவலி அப்படிங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிகுணம் தான். ஏன் தலைவலி வருது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்னென்னு பேசிக்கை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த தலைவலி வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி நேரில் பார்க்குறவங்களும் போய் பார்க்கலாம். இல்லை டாக்டர் எங்களால் பார்க்க முடியல, எங்களுக்கு மூட்டு வலி இருக்குது, இல்லை சர்க்கரை வியாதி இருக்குது, முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி நாங்கள் வந்து குடிப்பழக்கம் இருக்குது, அதுலேருந்துலாம் வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து கிட்ஸ் நிறைய கிட் இருக்குது, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக கிட்ஸ் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு சப்போஸ் அந்த கிட்ஸ்லேயே அவங்களுக்கு ஓரளவு இதாக இருக்கும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வயது 10 வயதுலேயே வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூ பெய்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலாக வரதில்ல, உடம்பு வந்து ரொம்ப பருமன் ஏற்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் ஸ்லிம் கிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லிம் கிட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிசிஓடி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மெட்டபாலிசம் சரியாக நடக்காதான். ஸோ அந்த மாதிரி பேசிஸாக ஏன்னா இதில் கொடுக்குறது எதுவுமே மெடிசன்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் தான். அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை எடுக்கிறப்பயே வந்து அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து வியாதிகளை வந்து ரொம்ப முத்த வச்சுட்டு நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் கழிவுகளை தேங்கின பிறகு அது எந்த பக்கம் வந்து அது ரிலீஸ் ஆகுதோ அதை பார்த்துட்டு நமக்கு இவ்வளோ பெரிய வியாதி வந்துருச்சுன்னு பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்பயே வந்து இயற்கை முறைகளில் தான் நம்ம தீர்வு காண்றப்ப அது பெரிய விஷயத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, இயற்கை முறையில் என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரம் கால் பண்ணாங்க, நிறைய பேருக்கு ரொம்பவே தெளிவாக பதில்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். ஸோ டாக்டர் ஆன் கால் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் மற்றும் டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். இந்த 1 hour ஃபுல்லாக பல விஷயங்களை பல விதமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். ஒரு தெளிவான பதில்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.